கஞ்சாவை போட்டுட்டு தான் படுகொலை பண்ணுறாங்க. பல்லடத்தில் ஒரே வீட்டில் 3 பேரை படுகொலை செஞ்சாங்க. ஈரோட்டில் சித்தோடு பகுதியில் தோட்டத்தில் குடியிருக்கிறவங்களுடைய வீட்டில் ஏறி வயதானவர்களுடைய கை காலை தனித்தனியாக வெட்டி எடுத்தாங்க. அதற்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும். அந்த ஆர்ப்பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ் 2-3 பேரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க. ஈரோடு நடந்த பகுதியில் குற்றவாளின்னு சொல்லி அவங்கள பிடிச்சி உள்ளே போட்டாங்க. அது ஒரு பல்லடத்தில் நடந்த கொலைக்கு 2 பேரை பிடிச்சாங்க. அந்த அக்யூஸ் என்ன சொன்னா அப்படின்னா, சித்தோடு நடந்த கொலையை நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்ட்டாங்க. முதல்ல சித்தோடு அந்த ஈரோடு பக்கம் நடந்த கொலைக்கு அக்யூஸை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. ஆனால் அதற்கு பிறகு பல்லடத்தில் நடந்த கொலை குற்றத்தை விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கொலையை நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னாங்க. அப்போ ஏற்கனவே ஜெயிலில் இருக்கிறவன் எந்த கொலையை செஞ்சாங்கிறது தெரியல. ஏன்னா காவல்துறையுடைய சட்ட ஒழுங்கு நிலைமை எப்படி இருக்கு. ஆக சட்டம் ஒழுங்கு சரியில்லை, கள்ளச்சாராயம், பாலியல் வன்கொடுமை, கற்பழிவு சம்பவம். நேற்று கூட ராமநாதபுரத்தில் ஒரு பெண்ணை கத்தியால் குத்தி கொண்டு இருக்கிறான். இதெல்லாம் யாருடைய ஆட்சியில்? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, திமுக ஆட்சி இல்லை. மதிப்புக்குரிய நம்முடைய முதலமைச்சர் அவங்களுடைய நோக்கமே என்னன்னா, மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு கூட்டணியை, பயபக்தியோடு ஒரு கூட்டணியை நடத்தி கொண்டிருக்கிறார். கூட்டணி பலவும் இல்லை, பயபக்தியோடு அந்த கூட்டணி பெயரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க.